அஸ்ஸலாமு அலைக்கும் அன்பார்ந்த நண்பர்களே, நாங்கள் தற்போது ஐரோப்பாவின் கிரீன் கார்டன் மஸ்ஜித் என்று வர்ணிக்கக்கூடிய கேம்பிரிட்ஜ் சென்ட்ரல் மஸ்ஜிதில் தான் இருந்து கொண்டிருக்கிறோம். பாருங்கள், இதுதான் அந்த மஸ்ஜிதுக்கு முன்னால் இருக்கக்கூடிய அழகான ரம்யமான கார்டன். துலிப் மலர்கள், சம்மர் ஃப்ளவர்ஸ் என்று விதவிதமான பூக்கள் பூத்து குலுங்கக்கூடிய இந்த கார்டனோடு கூடிய இப்படியே மக்களுக்கு மஸ்ஜிதை பார்த்து கொண்டே இலைப்பாறக்கூடிய வசதிகளை ஏற்படுத்தியிருக்கும் இந்த மஸ்ஜித் ஐரோப்பாவின் எக்கோ ஃப்ரெண்ட்லி மஸ்ஜித் என்று வர்ணிக்கப்படுகிறது. 2007ஆம் ஆண்டிலிருந்து இது கட்டப்பட்டு 2019ஆம் ஆண்டு தான் இது பூர்த்தியாக கட்டப்பட்டு பொதுமக்களுக்கு பாவனைக்காக விடப்பட்டிருக்கிறது. இந்த பகுதியில் வாழக்கூடிய 1.5 லட்சத்துக்கும் மேற்பட்ட முஸ்லிம் மக்களுக்கு ஒரு பெரும் வரப்பிரசாதமாக கிடைத்த இந்த மஸ்ஜித் உலகளாவிய ரீதியில் உள்ள முஸ்லிம்கள் அனைவரதும் பங்களிப்பினால் தான் இப்படியாக அழகாக பிரம்மாண்டமாக உருவாக்கம் பெற்றிருக்கிறது. கிட்டத்தட்ட 23 மில்லியன் பவுண்ட்கள் செலவில் தான் இந்த அழகான அல்லாஹ்வுடைய மாளிகை நிர்மாணிக்கப்பட்டிருக்கிறது. இப்போது நாங்கள் இந்த மஸ்ஜிதினுடைய உட்கட்டமைப்பையும் சற்று பார்த்துட்டு வருவோம். மாஷா அல்லாஹ், கிரீன் கார்டன் மஸ்ஜித்னு சொல்லி வர்ணிக்கக்கூடிய ஐரோப்பாவின் எக்கோ ஃப்ரெண்ட்லி மஸ்ஜித் யூகேயில் இருக்கும் கேம்பிரிட்ஜ் நகரில் இருக்கும் சென்ட்ரல் மஸ்ஜித் ஆஃப் கேம்பிரிட்ஜ். மாஷா அல்லாஹ், பாருங்கள், மஸ்ஜிதுக்கு உள்ளால் வரும்போதே இந்த மரக்கிளைகள் போன்ற இந்த காட்சிகளோடு இந்த மஸ்ஜிதை அமைத்த பிரதான தூண்கள் அவற்றை மரப்பலகைகளிலே அமைத்து அதை மரம் போன்ற வடிவத்திலேயே பாதுகாத்திருக்கிறார்கள். அதனுடைய நோக்கம் என்னென்றா, அதாவது நல்லிணக்கத்தை பேணவும் ஒற்றுமையை கடைபிடிக்கவுமே இந்த அழகிய இந்த மரப்பலகைகள் ஒன்றோடு ஒன்று பின்னி இருக்கும் வண்ணம் வடிவமைத்திருக்கிறார்கள். சுப்ஹானல்லாஹ், பாருங்கள், உதுவெடுக்கக்கூடிய அறைகள் இந்த பக்கம் அப்படியே இந்த பக்கம் அப்படியே டாய்லெட்ஸ். உதுவெடுக்கக்குள்ள கூட கையை நீங்கள் கிட்ட கொட்ட போனோம்னா அதுக்கப்புறம் ஓஃப் ஆகும். தண்ணீர் வீண் விரயமாகாத முறையில் தான் அதையும் அமைத்திருக்கிறாங்க. எல்லாமே நவீன தொழில்நுட்பத்தோடு கூடிய வகையில் அமைக்கப்பட்ட ஒரு மஸ்ஜித் தான் இது. இதில் பாவிக்கப்படக்கூடிய முழுமையான எலக்ட்ரிசிட்டி சோலார் பவரினூடாக தான் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி நேச்சுரல் வென்டிலேஷன் சிஸ்டத்தோடு கூடிய வகையில் தான் இந்த பில்டிங் அமைக்கப்பட்டிருக்கிறது. எந்த விதமான ஒரு சூட்டுக்கும் ஒரு ஏசி என்பதே தேவைப்படாத ஒன்றாக இந்த மஸ்ஜித் அழகாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. வாங்க, நாங்கள் இப்போது உட்பள்ளியினுடைய அழகுகளை பார்க்கலாம். لا إله إلا الله لا إله إلا الله لا إله إلا الله ما لنا رب سوى لا إله إلا الله لا إله إلا الله لا إله إلا الله ما لنا رب سوى ربنا رب القلوب وهو علم الغيوب. இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு தூணும் மரங்களை தான் பிரதிபலிக்கின்றது. மரங்களையும் காடுகளையும் பாதுகாக்க வேண்டும் என்ற கான்செப்டில் அமையப்பெற்ற ஒரு அழகான இந்த அமேசிங்கான ஐடியாவை பாருங்கள் நண்பர்கள். லோஹர் தொழுகைக்கு பின்னால் அதிகமான மக்கள் இந்த மஸ்ஜிதை பார்வையிடுவதற்காக வந்து கொண்டே இருக்கிறார்கள். பெண்களுக்கு ஒரு பக்கம், பெண்களுக்கு அந்த பக்கமாக சென்று அப்படியே பார்வையிடும் வசதிகளை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். ஆண்கள் இந்த பக்கமாக போவார்கள்.
பெண்களுக்கான தொழுகை இடங்கள் எல்லாம் அழகாக பிரிக்கப்பட்டு மறைக்கப்பட்டிருக்கிறது. குடும்பத்தோடு வந்து இந்த மஸ்ஜிதில் பலரும் உணவுகளை உட்கொண்டு நேரங்களை செலவிட்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த பக்கம் ஒரு பொதுவான ஒரு இலைப்பாறு ஒரு கஃபெட்டேரியா மாதிரி ஒரு ஏரியா. இதில் உட்கார்ந்து உங்களுக்கு டீகளை குடிக்கிறதுக்கான வசதிகளையும் கூட ஏற்படுத்தி இருக்கிறாங்க. மாஷாலான்னு சொல்லி இங்கே பால் இருக்குது, சுடு தண்ணி, கஃபே, சீனி, சுகர், ப்ரௌன் சுகர். அப்போ இப்படி கப் எடுத்து ஒரு கப்பை போட்டாச்சு, சுகரையும் போட்டாச்சு. மாஷால்லா, நைஸ் செட்டப். அதோட கொஞ்சம் மில்கை போட்டாச்சு. கஃபே ரெடி. யூ லைக் கஃபே நூடுல்ஸ்? போதும் போதும். இப்போ கலக்கிறது ஒன்று எடுத்து கலக்கிக்கொள்ளும். இன்றைக்கி சனிக்கிழமைன்றதுனால நுரைசையும் இழுத்துட்டு வந்தேன். இந்த எக்கோ ஃப்ரெண்ட்லி மஸ்ஜிதை பற்றி அவரோட ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கொள்ளணும். ஸ்கூலில் போனால் கேட்பாங்களே வீக்கெண்டில் என்ன செஞ்சேன். அந்த நேரத்துக்கு நுரைஸ் எழுதுவார். கேம்பிரிட்ஜில் இருக்கக்கூடிய சென்ட்ரல் மஸ்ஜிதுக்கு போனோம். அதில் இவ்வாறான அம்சங்கள் இருந்துச்சுன்னு சொல்லி நுரைஸ் எழுதுவீங்க இல்லையா? நுரைஸ், கேன் யூ எக்ஸ்பிளைன் நவ்? It's an eco-friendly masjid, isn't it? Vijay. கஃபே குடிக்கிறது இடது பக்கத்தால் தான் குடிக்கணும். என்ன காரணம்னா பல்லுண்டு சரியான வலி 2-3 நாளாக இருந்தாலும் என்ன செய்ய கொஞ்சம் சமாளித்து தான் வீடியோ செய்கிறேன். சரியான பல்லு வலி, துவா செஞ்சு கொள்ளுங்க. இன்றைக்கி நாளைக்கு பிடிக்கப்படும். செவ்வாய்க்கிழமை வரைக்கும் அப்பாயின்மெண்ட் இல்லை. செவ்வாய்க்கிழமை தான் அப்பாயின்மெண்ட். நீ அது வரைக்கும் கொஞ்சம் பெயின் கில்லர் உள்ள அடித்து சமாளித்து கொள்கிறேன். சரியான ஒரு பல்லு வலி இருந்தாலும் வாழ்க்கையில் செய்யக்கூடிய விஷயங்களை, அனுபவிக்கக்கூடிய விஷயங்களை, என்ஜாய் பண்ணக்கூடிய விஷயங்களை மிஸ் பண்ணவும் முடியாது. அல்ஹம்துலில்லாஹ், இந்த பள்ளியுடைய கட்டமைப்பு, அதனுடைய தகவல்கள் இவற்றை பார்த்தீங்க. அதே மாதிரி இந்த பள்ளியுடைய அழகையும் பார்த்து மகிழ்ந்தீங்க. ஒரு சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பரை போடுங்க. இப்போ ஃபைனலாக நானும் நுரைஸும் கொண்டாந்த சாப்பாடுகள் கொஞ்சம் இருக்குது. அதில் சாப்பிட்டுட்டு ஒரு கஃபே அடிச்சுட்டு இந்த இடத்துலேருந்து அடுத்த கட்டத்துக்கு நகர போகிறோம். எனவே இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்து வரக்கூடிய கேம்பிரிட்ஜ் பற்றி ஒரு சில வீடியோக்களையும் பார்க்க மறக்காதீங்க. இறுதியாக இந்த அமேசிங்கான ட்ரோன் ஷாட்டையும் இந்த பள்ளியுடைய வெளிப்புற அழகையும் பார்த்து மகிழ்வதோடு, இது வரைக்கும் என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் ஃபாலோ பண்ணிடலான்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் ஃபாலோ பண்ணிக்கொள்ளுங்கள். அப்போது நாங்கள் போடக்கூடிய அனைத்து வீடியோக்களும் உங்களை உடனுக்குடனே வந்து சேரும் என்று கூறிக்கொண்டு உங்களுடைய தொடர்ச்சியான அன்புக்கும் ஆதரவுக்கும் நன்றிகளையும் தெரிவித்து விடைபெறுகின்றேன். கேம்பிரிட்ஜ் சென்ட்ரல் மஸ்ஜிதிலிருந்து நஸ்ரின் நிசாம்தீன். இன்னொரு காணொலி சந்திப்பு நண்பர்களே. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. Beautiful, isn't it? La ilaha illallah, la ilaha illallah, la ilaha illallah, ma lana rabbun siwa. ربنا رب القلوب وهو علم الغيوب في الشرق وفي الغرب نوره يهدي الأسى. ربنا رب القلوب وهو علم الغيوب في الشرق وفي الغرب نوره يهدي الأسى. ربنا الهادي الودود. لا إله إلا